வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மணி விலாக்ஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2024 இயர்ல என்னென்ன ஸ்டாக் பிக்ஸ் எடுக்க போறோம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. நான் என்னென்ன ஸ்டாக்ஸ ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 ஸ்டாக் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அத பத்தி என்னுடைய வியூ பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வீடியோல வரும். கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ இந்த 2024 இயர்ல நானு பர்சனலா என்னோட போர்ட்ஃபோலியோல எந்தெந்த ஸ்டாக்லாம் அக்குமுலேட் பண்ண கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட் தான் நீங்க இப்போ லெஃப்ட் சைட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஐடிசி, ஏஷியன் பெயிண்ட், ஓஎஃப்எஸ்எஸ், டாக்டர் ரெட்டி, டிமார்ட், ரேணுகா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், வருண் பெவரேஜஸ், ஸ்டவ் கிராஃப்ட் அண்ட் விகார்ட். இந்த 10 ஸ்டாக்ஸ் தான் நான் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணி இதை நான் வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட், இந்த லிஸ்ட்டில் தான் நான் வந்து வாட்ச் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு நியூ பேஸ்கெட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். 2024 இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் ஒரு மந்த்தும் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் போடலாம். இப்போ ஏஷியன் பெயிண்ட் ஒரு குவான்டிட்டி தான், இதெல்லாம் கொஞ்சம் பல்காக இருக்குது, அதெல்லாம் ஒரு குவான்டிட்டி கணக்கு போடலாம். ஓஎஃப்எஸ்எஸ் இது பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட். இது வந்து இந்தியன் ஸ்டாக் தான். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. சில ஸ்டாக் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்கியாக இறங்குறேன். அந்த ரிஸ்கி ஸ்டாக்ஸ்லாம் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏஷியன் பெயிண்ட், ஓஎஃப்எஸ்எஸ், அப்புறம் டாக்டர் ரெட்டி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. அப்புறம் டிமார்ட், விகார்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ப்ரைஸ் டவுனில் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு நான் இன்னும் அனலைஸ் பண்ணல. இந்த வீடியோவில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் வாட் ஆர் த பிக்ஸ் ஐ எம் கோயிங் டு லுக் ஆஃப்டர் இன் 2024. அப்புறம் ஸ்டவ் கிராஃப்ட் வந்து இப்போது அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருக்குது. பட் இதுவும் நல்ல ஒரு ஸ்டாக் ஆக்சுவலாக. அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா ஃபண்டமெண்டலி சூப்பராக இயர் ஆன் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர கம்பெனி ஆக்சுவலாக. அண்டு வேறு என்ன ஸ்டாக் மிஸ் ஆகிருக்கு? வருண் பெவரேஜஸ் வந்து ஒரு சோலோ கிங் மாதிரி. அந்த ஃபீல்டில் அவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். இஸ் அ மோனோபோலி. ஸோ அந்த ஸ்டாக்கும் இப்போ வந்து நல்ல, நான் இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கேன் இவனை. நான் அரௌண்ட் 630 சம்திங் ஆர் 616, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அந்த ஆவரேஜில் வச்சுருக்கேன் இவனை. பட் இப்போ வந்து இவனை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது இந்த இயரில். எனக்கு பர்சனலாக தோணுது இவங்களெல்லாம் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எப்படி அக்குமுலேட் பண்ணலாம் இந்த அப்கமிங் இயர்லன்றதை நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் நான் எடுக்கிற ஒரு ரிஸ்கி பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். இந்த கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த இந்த சுகர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாதூர் சுகர். இந்த மாதூர்னு போட்டு ஒரு சுகர் இருக்கும். அந்த சுகரோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா தான். இவங்க தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு குவான்டிட்டி வாங்கணும். இந்த 10 ஸ்டாக்குமே ஒரு குவான்டிட்டி வாங்கணும் மந்த்லி அப்படின்னா நீங்கள் 19,525 ருபீஸ், அரௌண்ட் 20,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் அவுட் பண்ண போகிறேன். ஆனால் எடுத்தோடனே டேரெக்டாக போய் பை பண்ண போகிறதில்ல. என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இவங்க இருக்க போகிறாங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி என்னுடைய இந்தியன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுற பட்ஜெட் எவ்வளோன்றதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து நான் விகார்டில் இப்போ நான் வந்து ஒரு 5,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. என்கிட்ட 5,000 தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த மாதம் வந்து எய்தர் நான் ஒரு ஏஷியன் பெயிண்ட்டு விகார்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது விகார்டில் என்னுடைய குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அன்டில் இட் பிகம்ஸ் ஓகே 4,500. மிச்சம் இருக்கிற இதுக்கு வந்து நான் ரேணுகா வாங்குறேன்.
ஓகே. ₹5000 உண்டான ஒரு ஸ்டாக்க வந்து ஒரு பக்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ, இந்த மாசம் வந்து நம்ம ஏசியன் பெயிண்ட், வி-கார்டு, ரேணுகா இத வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 12 மாசம் நமக்கு இருக்கு இந்த 2024ல. அதில எப்படியெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்? சில மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டாக் டிமார்ட் ரூ. 4000 இல்லன்னா டாக்டர் ரெட்டி ரூ. 5600 இந்த மாரி ஒரே ஒரு ஸ்டாக்கா கூட வாங்குற மாரி வரலாம். பட் நான் வந்து அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கிற என்ட்ரி பிரைஸ்ல போய் வாங்க போறதில்ல. நான் வந்து எனக்கான என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்க போறேன். இந்த மாரி ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் அனலைஸ் பண்ண போறேன். இப்போ ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான். அவன் எப்போ அத பிரேக் பண்ணிட்டு மேல போனான்னா, அடுத்து அவன வந்து டார்கெட் 3549 இங்க தான் போய் நிப்பான். அதுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து ஒரு ரூ. 200 ரேஞ்ச் இருக்கு ப்ராஃபிட்டுக்கு. பட் சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி மேல போகாம கீழ வந்துட்டான் அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் எங்கன்னு பார்க்கணும். அடுத்த சப்போர்ட் எங்க வந்து 3100ல இருக்கு. அந்த இடத்துல வர சொல்ல நான் ஒரு பை எடுப்பேன். அதையும் பிரேக் பண்ணி கீழ போறான் அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் 3000 அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 2900 இந்த மாரி ஒரு ஒரு டிப்லயும் இந்த எல்லா ஸ்டாக்ஸையும் நான் வாங்க போறேன். அது மாரி ஒரு ஒரு ஸ்டாக்கும் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, இப்போ இந்த OFSS பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இது மேல போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா நான் டெக்னிக்கல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. பட் இது ஜஸ்ட் இந்த வீடியோக்காக நான் டெக்னிக்கல்ஸ் பார்க்குறேன். பட் மோஸ்ட்லி நான் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம வாங்குறது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு வாங்கல, லாங் டேர்முக்கு வாங்குறோம். ஆனா டெக்னிக்கல்ஸ் ஏன் பார்க்குறோம் ஸ்டில் அப்டின்னா, என்ட்ரி பாயிண்ட்டுக்காக எந்த பிரைஸ்ல உள்ள போலாம் அப்டின்றதுக்காக தான் பார்க்குறோம். இப்போ டிமார்ட்டும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்போ அது பிரேக் ஆகும் அப்டின்ட்டு நம்ம பார்க்கணும். ஒண்ணு பிரேக் ஆனானா நல்ல பிரேக் அவுட்டா இருக்கும். வி கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் ₹4500 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பிரேக் ஆகல அப்டின்னா அப்டியே கீழ வரான் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் இங்க ஒரு ட்ரெண்ட் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் படி அவன் வந்தான் அப்டின்னா இன்னும் கீழ விழறான் அப்படின்னா, கீழ இங்க வந்துட்டு, இங்க தொட்டுட்டு அப்படி மேல போவான். இல்லன்னா இதையும் பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முறையும் இங்க வந்து தொட்டுட்டு சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கான். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் இங்க வந்தானா, இங்க ஒரு சப்போர்ட் எடுப்பான்னு தோணும். ஆனா இந்த பொசிஷனுக்கு வர சொல்ல சான்ஸ மிஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடணும் நானு. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆம் தாட் ஓகேங்களா? இது என்னுடைய பெர்சனல் தாட், பெர்சனல் ஒப்பீனியன். நானு இருந்தேன்னா நான் இந்த மாரிலாம் பண்ணுவேன். அவ்வளோதான். இது டிமார்ட். அதே மாரி ரேணுகாவோட சார்ட்டு. ரேணுகா வந்து இட்ஸ் லாங் டெர்ம்க்கு நான் இத பார்க்குறேன். ஷார்ட் டெர்ம்லலாம் இதில எந்த ப்ராஃபிட்டும் வராது. இது ஆக்சுவலா கைண்ட் ஆஃப் ஸ்மால் கேப் கம்பெனி தான். பாரிஸ் சுகர்லாம் இருக்குது. நெறைய சுகர் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு இது ஏன் பண்றோம் அப்டின்னா, நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு ரிஸ்கி ஸ்டாக் வச்சிருக்கணும் நம்ம போர்ட்ஃபோலியோல. அதனால நான் இத பண்றேன். இது என்னோட பாலிசி. நான் ரிஸ்கி ஸ்டாக் வச்சிருப்பேன். எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக்ஸ் வச்சிருப்பேன். சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி மறுபடியும் ரெக்கவர் ஆக ட்ரை பண்றான். பார்க்கலாம். அதே மாரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு இருக்கிறதுலயே பேட்டரி கம்பெனிஸ்ல 2டே 2 பேட்டரி தான் இந்தியால ஓரளவுக்கு சூப்பரா பிசினஸ் போயிட்டு இருக்க கம்பெனிஸ். ஒண்ணு வந்து அமர ராஜா பேட்டரி, அமரான் பேட்டரிஸ் கார்லலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. இன்னொன்னு வந்து எக்ஸைட் பேட்டரிஸ். எக்ஸைட் பேட்டரிஸ் தான் இந்த ஹெவி ட்ரக்ஸ்ல, அதுக்கப்புறம் பைக்ஸ்லலாம் கூட யூஸ் பண்றாங்க. ஸோ அவனும் இப்ப பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கான். இத பிரேக் பண்ணான்னா மேல ஒரு நல்ல அ ஹை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரேக் பண்ணல அப்டின்னா, கீழ வந்து மறுபடியும் வந்து அடுத்த சப்போர்ட் 244 அந்த மாரி ரேஞ்சில வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ப்ரீவியஸ் ஹை வந்து 277 அங்க மறுபடியும் வந்து தொட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருண் பெவரேஜ் வந்து ராக்கெட் மாரி போயிட்டான் மேல. அவன் ஆக்சுவலா மோனோபோலி ஸ்டாக்கு. அவன் ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அவனோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே 28 இடத்துல இருக்குது இந்தியால மட்டுமே. அதுக்கப்புறம் இ அ அரேபியன் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அண்டு இவன் வந்து தனிக்காட்டு ராஜா. இவனுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் இந்தியால யாரும் கிடையாது. இதுக்கு மேல ஒருத்தன் புதுசா காம்படிட்டர் உற்பத்தி ஆகி வரான்னா கூட 28 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஓப்பன் பண்றதுக்கு எத்தன வருஷம் ஆகும்னு உங்களுக்கு நெனச்சு பாருங்க நீங்களே. அப்படி 28 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஓப்பன் பண்ணி வர அந்த டைம் பீரியட்லயும் இவன் எந்த லெவல்ல க்ரோ ஆயிருப்பான்னு பாருங்க. ஸோ இவனும் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறான். 1238ல கரண்ட்டா போயிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே படிக்கட்டு மாரி தான் ஏறியிருக்கான். அண்ட் இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்னு நான் நம்புறேன். அதனால இவனும் நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். வி-கார்ட். வி-கார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இது என்ன பேட்டர்ன்னு சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஃபாலிங் வெட்ஜஸ்ன்னு நெனைக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபாலிங் வெஜஸ் ஃபார்ம் ஹவுஸில் மேலே தான் அடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இது நான் ஒரு நல்ல என்ட்ரி இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரெண்டை தொட்டுட்டு தான் மறுபடியும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 70% மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் என்ட்ரி பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து மறுபடியும் மேலே போய் ஒரு 285, 290 இந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனிஹோ நம்ம ப்ளே பண்ணுறது எல்லாமே லாங் டேர்முக்கு தான். நம்ம ஷார்ட் டேர்முக்குலாம் ப்ளே பண்ணுறதில்ல. நம்ம ஸ்டோவ் கிராஃப்ட் வந்து அகல பாதாத்தில் போயிட்டான் மேலேருந்து விழுந்து. அவன் இங்கேருந்தோ வந்திருக்கான் 1200 ரேஞ்சிலேருந்து இங்கே விழுந்திருக்கான். 1134 அந்த ரேஞ்சிலேருந்து கீழே இப்போ 460 பண்ணிருக்கான். இப்போதைக்கு வந்து அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான். அதனால் ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்க சொல்லவே அவனை கப்பு கப்புன்னு நம்ம வாங்கி சைலண்ட்டாக வச்சுக்கணும்னா நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ண சொல்ல சூப்பராக நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இவன் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இவனுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. பிஜிஎன் ஸ்டவ்லாம் இவங்களது தான். பிஜிஎன் ஸ்டவ், பிஜிஎன் குக்வேர்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. ப்ரெஸ்டீஜ் தான் இவனுக்கு காம்படிட்டர். பட் ப்ரெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா குக்கர்ஸ் அண்டு வெசல்ஸில் தான் ரொம்ப மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இவன் வந்து ஸ்டவ் அண்ட் அதர் கிச்சன் ஓரியன்ட் ஆக்சசரிஸ்லலாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஸ்டவ் கிராஃப்ட்டு. இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து 2 சப்சிடி கம்பெனி அடிஷ்னலாக இருக்குது. அவங்க இங்கே இல்லை, ஆனால் அவங்க ஃபாரினில் வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்குது, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களாம் தான் நான் இந்த 2024 வாட்ச் அவுட் பண்ண போனேன். ஓஎஃப்எஸ்எஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர் இதை பற்றி டெக்னிக்கல்ஸாக சொன்னேன். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்லாம் நல்லா ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அதனால தான் என்னோட ஒரு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 4212 ரூபா. அண்ட் ஏஷியன் பெயிண்ட் வந்து ஃபண்டமெண்டலி செம ஸ்ட்ராங்கான கம்பெனி. மார்க்கெட்டில் எத்தனை பெயிண்ட் வந்தாலும் ஏஷியன் பெயிண்ட் தான் மக்கள் போய் வாங்குவாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங், லேட்டரல் திங்கிங் இருக்கிறவங்க வேணால் புதுசாக எதனா ட்ரை பண்ணுவாங்க. பட் மற்றபடி யாருமே ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்குது ஏஷியன் பெயிண்ட்டு. அண்டு நிறைய இன்னோவேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க. நல்ல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னோவேட்டிவாக நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி பெயிண்ட்ஸ்லாம் அவங்க கொண்டு வராங்க. அதனால தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த பெயிண்டிங் பிஸ்னஸில். ஸோ தீஸ் ஆர் த காய்ஸ் ஐ எம் கோயிங் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் இயர் 2024. ஐடிசி வந்து எப்போவுமே வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு. எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் ஸ்டாக் அது. டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லாமே நீங்கள் வாங்கலாம். டிமார்ட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஊரில் வந்து டிமார்ட் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுன்னா தான் இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்குன்னா அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் இது முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் ஒப்பீனியன். இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ என் கண்ணை மூடிட்டு போய் பையோ செல்லோ பண்ணாதீங்க. இது என்னோட ஓன் அனாலிசிஸ். நான் என்னோட அனாலிசிஸ் ஷேர் பண்ணுறேன். யாருக்கும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணல. இது நான் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறேன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது ஒரு தட்டிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ அடுத்த விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி.